அதை நான் பிடித்து மெல்ல அடைத்தேன் மனச்சிறையில். உயிரை தொடர்ந்து வரும் நீதான் என்னை எழுத்து, நான் போடும் கையெழுத்து அன்பே. உலகம் மொழியில் வரும் எல்லாமே நீர் எழுத்து, காதல் தான் கல்லெழுத்து அன்பே. முப்பால் உனக்கும் எனக்கும் விருப்பம் அந்த மூன்றாம் பால் அல்லவா. விளக்கங்கள் நீ கூறங்கட்டும் உரைப்பேன் இந்த நேரத்தில் நாம் எமது சிறப்பு விருந்தினரை சிறப்புரையாற்ற வருமாறு அழைக்கின்றோம். மார்க்கம் நகர சபை உறுப்பினர் திரு லோகன் கணபதி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். இவரை கௌரவிப்பதற்காக தலைவர் ஜெகன் அவருடன் வேதவனும் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். நன்றி குமார், நன்றி ஜெகன் அவர்களே. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? உண்மையிலேயே இந்த நீர்வேலி சங்கத்தினுடைய எங்கட நலம்புரி சங்கத்தினுடைய வாழையடி வாழை கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக நான் நினைக்கிறேன் 1990 இருந்து இந்த சங்கத்தை இவ்வளவு தூரத்துக்கு வளர்த்து இந்த ஊர் மக்களை எல்லாம் கூப்பிட்டு, ஊரென்றால் உறவென்று சொல்லி நம்ம அந்த ஊரையெல்லாம் கூப்பிட்டு அன்பாக பண்பாக இந்த விழாவை நடத்தி கட்டிருக்கின்ற தலைமைக்கு, நிர்வாக உறுப்பினர் எல்லாருக்கும் நான் முதற்கண் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். Give them a round of applause for the current president and board of directors and all the participants to be here. உங்களுக்கு தெரியும், நீர்வேலி சங்கம் என்னுடைய ஒரு இரத்த உருத்தான சங்கம். நான் அடிக்கடி நான் சொல்றது ஏனென்றால் எனக்கு நீர்வேலிக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. நிறைய என்னுடைய எனக்கு இரத்த உருத்தான ஊர். என்னுடைய மாமியார், நான் அடிக்கடி சொல்றது, என்னுடைய மாமியார் எல்லாருக்கும் தெரியும், இதில் கனவேர் சொந்தக்காரர் இருக்கிறீங்க. சத்யதேவி, பண்டிதர் சத்யதேவி துரசிங்கம், அந்த சத்யதேவி என்னுடைய சொந்த மாமியார், என்னுடைய தந்தையாருடைய சகோதரி.
அதன் ஊடாகத்தான் நான் சிறுப்பிட்டியில கல்யாணம் செய்தேன். நாங்கள் என்ற அண்ணர் வந்து நீர்வேலியிலே படித்திருந்தார். அவ சிறு வயதிலே இருந்து என் அண்ணரை அத்தியார் ஹிந்துவில் கொண்டு படிப்பித்திருந்தார் சத்யதேவ சிங்கம். அதே மாதிரி நாங்கள் ஒரு நீர்வேலி என்று சொல்லி சொன்னால் உங்கள்கிட்ட இருக்கிற பண்பை பார்க்குறோம். சொல்லுவேன், நம்ம எங்களுடைய பெரிய மோரல் பிலோசபிகள் எல்லாம், பெரிய சைவ சித்தாந்தம், பைபிள் எல்லாம் என்னத்தை சொல்லுதென்றால், இன்டெகிரிட்டி அண்ட் த லவ் ஃபார்ம் த பேசஸ் ஆஃப் லீடர்ஷிப். ஒரு தலைமத்துவம் என்றால் ஒரு அன்பு, பண்பு, ஒழுக்கம். அந்த அன்பு, பண்பு, ஒழுக்கத்தின் லீடர்ஷிப்பை நான் நீர்வேலி சங்கத்திட்ட பார்க்குறேன். இங்கே பத்மநாதன் ஐயா இருக்கிறார், பழைய சங்க தலைவர்கள் இருக்கணும், பழைய பாஸ் பிரசிடென்ட் எல்லாரும் இருக்கணும். அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், அந்த மங்களை மதிக்கின்ற விஷயத்தை நான் நீர்வேலி சங்கத்திட்ட பார்க்குறேன். இது ஒரு முன்னுதாரணமான ஒரு சங்கமாக கனடாவிலே எல்லா சங்கத்துக்கும் உதாரணமாக இருக்குன்னு சொன்னால் என்னை ஒவ்வொரு வருடமும் அழைப்பார்கள். ஆனால் நான் ஒரு விடயத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றால், நான் 2 வருடங்கள் நான் வர முடியவில்லை, வருவேன் என்று சொல்லிவிட்டு வர முடியவில்லை. அதற்காக நான் நீர்வேலி சங்கத்தினுடைய நிர்வாக உறுப்பினரிடம் நான் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கொண்டு 1-2 விடயங்களை சொல்லாமல் இருக்கின்றேன். நாங்கள் வந்து தமிழர்களாக இருக்கின்றோம், கனடாவிலே தமிழ் கனடியர்களாக இருக்கின்றோம். இங்கே 3 தலைமுறைகளாக வந்திருக்கின்றீர்கள். சிறுவர்கள் எல்லாம் அன்பா பண்பா எல்லாரும் ஒரு கூடி குலாவி இருக்கின்றீர்கள். இது ஒரு அருமையாக என்கிற சமூகத்தை பில் பண்றது. திஸ் இஸ் a great way to build the sustainable community என்று சொல்லி ஒரு ஆரோக்கியமான நலமான. ஆனால் நாங்கள் ஒன்றை மட்டும் மறந்து விடக்கூடாது. நாங்கள் வியாபாரத்தில் நல்லா வருகின்றோம், படிப்பில் நல்லா வருகின்றோம், அரசியல் எல்லாம் வளர்றோம். ஆனால் ஒன்றை மட்டும் நாங்கள் மறந்து விடக்கூடாது, எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடுகளை. அந்த கலாச்சாரம் பண்பாடுகளை நாங்கள் இந்த மேடையில் பார்க்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இந்த மாதம் வந்து தமிழர் மரபுரிமை நாள். மார்க்கத்திலே கனடாவிலே உங்களுக்கு தெரியும், கனடாவிலேயே நோர்த் அமெரிக்காவிலே முதல் முறையாக தமிழ் மக்களுடைய மரபுரிமை நாளை, தைப்பொங்கலை மரபுரிமை நாளாக பிரகடனப்படுத்தினது மார்க்க மாநகர சபை 2011ஆம் ஆண்டிலே. அதை ஏன் நாங்கள் செய்தோம் என்றால், எங்களுக்கு பெருமை சேர்க்கிறதுக்கு இல்லை, உங்களுக்கு பெருமை சேர்க்கிறேன். இங்கே உள்ள பிள்ளைகள், இங்கே ஆடுகின்ற பிள்ளைகள், இந்த எங்களுடைய பல்லாயிரம் ஆண்டான அந்த மரபுகள், எங்களுடைய பண்பாடுகள், கலாச்சாரத்தை நாங்கள் எப்படி மற்ற கனடிய சமூகங்களுக்கு, எங்களுடைய பல கனடியன்ஸ்களுக்கு நாங்கள் எப்படி எடுத்து காட்ட வேண்டும் என்கின்ற அடுத்த கட்டுமானம் தான் எங்களுடைய மரபுரிமை நாளை பிரகடனப்படுத்தினது. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், பல தமிழ் மக்களின் அடையாளங்களை நாங்கள் கொண்டு வர வேண்டிய தேவையில் இருக்கின்றோம். என்றால் நாங்கள் இங்கே மாவீரர் குடும்பங்களை சேர்ந்தவர்கள் இருக்கின்றீர்கள். நீர்வேலி வந்து கனவிடயங்களுக்கு பெயர் பெற்றது. கடுமையான உழைப்பாளிகள், விவசாயிகள், வீரன் நிறைந்த மண், விடுதலை நிறைந்த மண். இங்கே என்னுடைய நண்பர் சுதர்சன் இருக்கிறார், உங்களுக்கு தெரியும். அவருடைய குடும்பங்கள், அவருடைய சந்தோஷம், எங்களுடைய அம்மா இருக்கிறார்கள். இப்படி எத்தனையோ விடுதலையோடு சம்பந்தப்பட்டவர் இருக்கின்றீர்கள். அப்படி இந்த விடுதலைக்காக நாங்கள் விதை போனவர்கள், அப்படியான மக்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றீர்கள். அப்ப இவைகளை எல்லாரும் நாங்கள் அங்கு அழிந்ததுகளை எல்லாம் எப்படி நாங்கள் இங்கே ஈடு செய்யலாம் என்ற நாங்கள் அந்த மண்ணில எங்களுடைய பேருகளை எல்லாம் மகிந்தாபுரம் என்று மாற்றுகின்ற வரலாற்றுக்காரத்தில் வாழ்றோம். அதே மாதிரி தான் அந்த இழப்புகளை எல்லாம் நாங்கள் கனடாவிலே எங்களுடைய முகங்களை வெறுமனவே பேருகளை, வீதி பேருக்காக வைக்க இல்லை. வன்னி ஸ்ட்ரீட் என்று சொன்னால் உங்களோட பிள்ளைகள் இதிலே தவண்டு கண்டு விளையாடி இருக்கின்ற பிள்ளைகளுக்கு தெரியணும் வன்னி என்றால் என்ன, வன்னி ஸ்ட்ரீட் என்றால் என்னத்தை நினைவு கொண்டு வருகிறது. எங்களுடைய அழிவுகள், எங்களுடைய அவலங்கள், எங்களுடைய வரலாறுகள், எங்களுடைய மண்ணுகள். அந்த மண்ணையும் மக்களையும் மரியாதை செய்கின்ற பல வீதிகள், தனியாக வன்னி வீதி மாத்திரமில்லை, ஜால் பார்க் வருது. உங்களுக்கு தெரியும், மார்க்கத்திலே முதலாக கட்டப்பட்ட கிரிக்கெட் ஃபீல்டு என்ற வட்டாரத்தில் அமைத்திருந்தேன். அதுக்கு வருகிறது ஜால் கிரிக்கெட் ஃபீல்டு என்று. எஃப்னா ஸ்ட்ரீட் வருது, ட்ரிங்கோ ஸ்ட்ரீட் வருது, மட்டக்களப்பு ஸ்ட்ரீட் வருது. இப்படி எத்தனையோ முகங்களை, ஸ்ட்ரீட்களை கொண்டு வர்ற மூலம் எங்களுடைய கலாச்சாரங்கள், எங்கள் மரபுகள், எங்கள் முகங்களை இந்த மண்ணிலே நாங்கள் பதிக்கிறோம். அந்த மண் வந்து அந்த தடயங்களை எங்களுக்காக விட்டு செல்லையில் இந்த பிள்ளைகளுக்காக லட்சக்கணக்காக வருடங்களாக ஆயிரமாக வளரப்போகின்ற எங்களுடைய அடுத்த தலைமுறையின் முகங்களை நாங்கள் விட்டு செல்லுகின்றோம். அதை செய்கின்ற கடமையிலே நாங்கள் மாத்திரமில்லை, நீங்கள் எல்லாரும் அந்த தமிழ் மக்களுடைய முகங்களையும் மரபுகளையும் பண்பாடுகளையும் இந்த மண்ணிலே பதிக்கின்ற வரலாற்றை நீங்கள் வடிவாக செய்கின்றீர்கள். நீர்வேலி சங்கம் அதுக்கு உதாரணமாக இருக்கின்றது என்பதை நான் கூறி வைக்கிறதிலே நான் பெருமைப்படுகின்றேன். ஏனென்று சொன்னால், தனியே நீங்கள் வந்து இங்கே உணவருந்தி போட்டு பாட்டி போட்டுட்டு போகல. நீங்கள் அங்கே ஒரு அரசாங்கம் செய்கிற வேலையை செய்கிறீர்கள். அத்தியார் பள்ளிக்கூடமாக இருந்தா என்ன, மற்ற பாடசாலைகளாக இருந்தா என்ன, சமூகத்திலே பாதிக்கப்பட்டவர்கள், சமூகத்திலே தங்களால் படிக்க முடியாதவர்கள், சமூகத்திலே சொல்வார்கள் மார்ஜினலைஸ் அண்ட் வல்னரபிள் கம்யூனிட்டி அல்லது பிள்ளைகள், இவர்களை நீங்கள் படிப்பிக்கின்றீர்கள். ஒரு மாநகர அரசு செய்கின்ற, மாகாண அரசுகள் செய்கின்ற விடயங்களை நீங்கள் ஒரு அரசுகளாக, நீர்வேலி சங்கம் ஒரு அரசுகளாக இருந்து உங்களோட மக்களுக்கு அங்கே செய்கின்ற, எங்களோட மக்களுக்கு
எங்களுடைய ஈழத்திலே செய்கின்ற இதுகள்லாம் பாராட்டப்பட வேண்டிய விடயங்கள். அப்ப நாங்கள் ஒன்றாக கூடுகிறோம், ஒன்றாக கதைக்கின்றோம், ஊர் உறவெல்லாம் வந்து ஒன்றாக ஒரு இடத்திலே சந்திக்கின்றோம். அதே நேரத்தில் நாங்கள் விழுந்தவர்களை நாங்கள் தூக்கி விடுகின்றோம். அதுதான் முக்கியம். நான் அடிக்கடி சொல்றது, நாங்கள் வந்து எங்களை மதிக்கணும். நாங்கள் எங்களை மதிக்காமல் நாங்கள் மதிக்காவிட்டால் வெள்ளைக்காரன் எங்களை மதிக்க மாட்டோம். உங்களை நாங்கள் மதிக்காவிட்டால் நீங்கள் உங்களுடைய ஆக்களை மதிக்காவிட்டால் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அடிக்கடி சொல்றேன். மியூச்சுவல் வேற ஒருத்தர் மதிக்க மாட்டோம். நாங்கள் என்னென்றால் நாங்கள் அந்த வெள்ளை உலகத்துக்குள்ள இருந்து பார்க்கறது. தமிழ் கம்யூனிட்டியை ஊரவர் மதிக்க இல்லை, உறவினர் மதிக்க இல்லை. தமிழ் தலைமையில உங்களுடைய ஊர் சங்க தலைமையில மதிக்க இல்லை என்றால் வேறு யாரும் மதிக்க மாட்டார்கள். ஆனபடியால் அந்த மதிப்புகளை எங்களுடைய தலைவர் பத்மநாபன் ஐயா சொன்ன போன்ற அந்த அன்புகள் அதுகளை எப்படி நாங்கள் வளர்க்க வேண்டும், அதுக்கெல்லாம் நீங்கள் உதாரணமாக அருமையான கலை புரோகிராம்களில் நடத்தி இருக்கின்றீர்கள். இப்படியான நல்ல விடயங்களை செய்கின்ற இப்படியான எனக்கு உரித்தான எங்களுடைய நட்குன்றாய் ஐயா இருக்கிற அவர் திருமதியாரெல்லாம் நீர்வேலியால் எங்களுக்கு வேண்டியவர்கள், இப்படி பல ஆட்கள் எங்களுக்கு நிறைய இதுகளை இருக்கின்றவர்கள், நிறைய எங்களுடைய ஊரவர்கள் உறவினர்கள் நிறைய இருக்கின்றீர்கள். உங்களை எல்லாம் சந்திக்கின்ற பொழுது உண்மையிலேயே எனக்கு நிறைய சந்தோஷமாக இருக்கின்றது. உங்கள் எல்லாருக்கும் இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக மலர வேண்டும் என்று சொல்லி எல்லாருக்கும் ஐ விஷ் யூ ஹாப்பியர் சேஃப் ஹெல்த்தியர் நியூ இயர் என்று சொல்லி கூறி இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நடன நிகழ்வை இங்கே நிகழ்த்த இருக்கின்றார் ஆரணி சுகந்தன் அவர்கள். திக்குகள் எட்டும் சிதறி தக்கதிம் தரிக்கிட்டதிம் தரிக்கிட்டதிம் தரிக்கிட்டதீம். 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 திக்குகள் எட்டும் சிதறி 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 சிதறி. பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தம் தரிக்கிட்ட தாம் தரிக்கிட்ட தாம் தரிக்கிட்ட தான். பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தாம் தரிக்கிட்ட தாம் தரிக்கிட்ட தாம் தரிக்கிட்ட தாம். பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது பாயுது பாயுது. பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது பாயுது பாயுது. பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தாம் தரிக்கிட்ட தாம் தரிக்கிட்ட தாம் தரிக்கிட்ட தாம். அண்டம் சாயுது 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 அண்டம் சாயுது சாயுது சாயுது. அண்டம் சாயுது 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 அண்டம் சாயுது 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 அண்டம் சாயுது சாயுது சாயுது. பேய்கொண்டு தக்கையடிக்குது காற்று. அண்டம் சாயுது 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 பேய்கொண்டு தக்கையடிக்குது காற்று. தக்க தாம் தரிக்கிட்ட தாம் தரிக்கிட்ட தாம் தரிக்கிட்ட தாம். தக்க தாம் தரிக்கிட்ட தாம் தரிக்கிட்ட தாம் தரிக்கிட்ட தாம்.
வெட்டி அடிக்குது மின்னல் கடல் வீரத்திரை கொண்டு விண்ணை இடிக்குது 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 கொட்டி இடிக்குது மேகம் கொட்டி இடிக்குது மேகம் கூவென விண்ணை கூட இது காற்று கொட்டி இடிக்குது மேகம் கூவென விண்ணை கூட இது காற்று சச்சச்சட டட்டா என்று தாளங்கள் கொட்டி கனைக்குது வானம் சச்சச்சட டட்டா என்று தாளங்கள் கொட்டி கனைக்குது வானம் டட்டா என்று தாளங்கள் கொட்டி கனைக்குது வானம் டட்டா என்று தாளங்கள் கொட்டி கனைக்குது வானம் எட்டு திசையும் இடிய மழை எங்கனம் வந்ததடா எட்டு திசையும் இடிய மழை எங்கனும் வந்ததடா எட்டு திசையும் இடிய மழை எங்கனும் வந்ததடா எங்கனும் வந்ததடா எங்கனும் வந்ததடா தம்பி வீரா திக்குகள் எட்டும் சிதறி தக்கத்தின் தரிக்கிட்டதின் திக்குகள் எட்டும் சிதறே தக்கத்தீம் தரிக்கிட்டதீம் திக்குகள் எட்டும் சிதறி தக்கத்தீம் தரிக்கிட்டதீம் திக்குகள் எட்டும் சிதறி 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 சிதறி. சிறப்புரையாற்றுவதற்கு இங்கு அழைக்கின்றோம் சிறிய ஐயா அவர்களை மொண்டியல் திருமுருகன் ஆலயம். இவரை கௌரவிப்பதற்காக ராசலிங்கம் அவர்களை இங்கு மேடை அழைக்கின்றோம். அன்புக்கும் பெருமதிப்பும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, எல்லாருக்கும் எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் நிறைந்து கிடைக்க பிரார்த்திக்கின்றேன். 25 வருட கன்னடிய வாழ்வில் எத்தனையோ பொது மேடைகளில் பேசியிருக்கின்றேன். கனேடிய பாராளுமன்றத்தில் நடந்த தீபாவளி பூஜையிலும் பிரதமருடன் பேசியிருக்கின்றேன். ஆனால் எல்லாற்றையும் விட இன்றைய தினம் எனது நீர்வை மண்ணின் இந்த அரங்கில் பேசுவதனாலே பெரிய பேராக, வாய்ப்பாக, சந்தோஷமாக கருதுகின்றேன். இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய தலைவர் ஜெகன் அவர்களுக்கும் நிர்வாக உறுப்பினர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஊருக்குள்ள அத்தனை சிறப்புகளையும் பெற்றது எங்கள் ஊர். 18ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலேயே சிவசங்கர பண்டிதர், சிவப்பிரகாச பண்டிதர் வழிவந்த கல்வி அக்காலத்தில் பிரபலமாக இருந்த அனைவர்களுக்கும் நீர்வேலியிலே அதிகமாக கல்வி கற்றிருந்தார்கள். சிவசங்கர சிவப்பிரகாச பண்டிதருடைய திண்ணை பள்ளிக்கூடத்திலே
அத்த காலத்திலே பிரபல வாய்ந்த சபாபதி நாவலர் கோப்பாயைச் சேர்ந்தவர். இவர் இந்தியா இலங்கையிலும் மிக பிரபலமான கல்விமானாக புகழ்பெற்றவர். அவர் படித்தது நீர்வேலியிலே. அத்துடன் ஆர்வ நாவலர் சீவை தாமோதரம் பிள்ளை, அச்சுவேலி குமாரசாமி குருக்கள், இவர்கள் சுன்னாகம் குமாரசாமி புலவர் போன்றவர்கள் எல்லாம் கல்வி அளித்தது நீர்வேலி சிவசங்கர பண்டிதருடைய பாடசாலையிலே. ஏனெனில் இங்கே இன்றைக்கு புகழ்பெற்றிருக்கின்ற அத்தியார் கல்லூரியினுடைய முன்னோடியாக இந்த சிவசங்கர பண்டிதர் சிவபிரகாச பண்டிதருடைய திண்ணை பள்ளிக்கூடமே சிறந்து விளங்கியது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே உங்கள் எல்லோருக்கும் எடுத்துக் கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா சமூக மக்களும் இணைந்து வாழ்ந்து ஊருக்கும் பெருமை சேர்க்கும் இந்த வேளையிலே வந்தாரை வாழ வைக்கும் இந்த கனடிய மண்ணில் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக உழைத்து எங்கள் சங்கத்துக்கு பெருமை சேர்ப்போம். அதனால் எங்கள் ஊருக்கு சேவை செய்வோம் என்று கூறி அனைவருக்கும் நல்ல ஆசிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் மேலும் உருகி உருகி உனையங்கி ஏங்கும் இதயத்தை என்ன செய்வேன்? ஓ, உனை என்னை ஏங்கும் இதயத்தை என்ன செய்வேன்?